கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய செய்தியினுடைய தலைப்பு என்னன்னாக்கா, இயேசுவை நம்புகிறவர்கள் வெட்கப்படவே மாட்டாங்க. ரொம்ப முக்கியமான வேதத்தில் ஆதாரம். அதே சமயத்தில் இயேசுவை நம்புகிறவர்கள் வெட்கம் அடைய மாட்டாங்க. அதே சமயத்தில் அவங்க பாதுகாப்பாக இருப்பாங்க. வேதம் தெளிவாக சொல்லுவாங்க. கவனிக்கலாம். இயேசு நாமத்தினால ரோமர் 10ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம் சொல்லுது, அவர் விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்கிறது. நாம் இயேசுவை விசுவாசிக்கிறவங்க எல்லாருமே பாக்கியவான்கள். இயேசுவை நேசிக்கிற அனைவருமே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உண்மை. உலகத்தில் 2 விதமான தரித்திரம் இருக்குது. ஒன்று, உலகத்தில் உள்ள பொருளாதாரத்தில் குறைவினால ஒரு தரித்திரம். இன்னொன்று, அதாவது தேவனுடைய அன்பு தெரியாததுனால ஒரு தரித்திரம். அதாவது தன்னை படைத்த தெய்வம் யாருன்னு தெரியல அப்படின்னால அது ஒரு தரித்திரமாக தான் இருக்குது. என்னுடைய அப்பா யாருன்னு தெரியல, என்னுடைய அம்மா யாருன்னு தெரியலன்னா அது எப்படி இருக்குது? அதுக்கு என்ன சொல்றாங்க? அநாதன்னு சொல்றாங்க. அது தரித்திரமா இருக்குது. ஆனா வேதம் சொல்லுது, அவரை விசுவாசிக்கிறவர்கள் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்கிறது. அவன் வெட்கப்பட மாட்டாங்க. சரி, அவர் விசுவாசிக்கிறாங்க, சரி அவங்க வெட்கப்பட மாட்டாங்க. வேணும்னா அவனு சொல்றாரு அப்படின்னாக்கா, யாரா இருந்தாலும் பரவாயில்ல, நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருந்தாலும் சரி, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத இருந்தாலும் சரி, அவரை நம்பினாலும் சரி, அவர் நம்மளால நம்பாதவர்களாக இருந்தாலும் சரி, அவர் ஏதோ ஒரு இடத்துல நீங்க அவரை விசுவாசிக்கும் போது, நல்ல வேதம் சொல்லுது பாருங்க. கவனிங்க, வேதம் சொல்லுது இந்த இடத்துல 10-12 வாசிக்கிறேன். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை. ரட்சிக்கப்பட்டவங்க, ரட்சிக்கப்படாதவங்க, இயேசுவை பின்பற்றுகிறவங்க, பின்பற்றாதவங்க, யாரா இருந்தாலும் பரவாயில்ல. நீ அவரை விசுவாசிக்கிறியா? இல்ல நீ கிறிஸ்துவ அல்லாதவங்க, நீ கிறிஸ்துவனா இருந்தா கிறிஸ்துவ அல்லாதவனா, நீ அவரை விசுவாசிக்கிறமா? அப்படி யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே கிடையாது. எல்லோருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னரா இருக்கிறார். அவர் யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அவர் ஐஸ்வர்யம் பண்ணுகிறவரா இருக்கிறார். ஐஸ்வர்ய சம்பன்னரா இருக்கிறார். யாரெல்லாம் அவர் விசுவாசிக்கிறார் அவங்களை ஐஸ்வர்யனாக மாற்றுகிறார். எங்க நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு தரித்திரனா தான் இருக்கிறேன் அப்படின்னு சில பேர் யோசிக்கிறீங்களா? ஏற்றுக்கொண்டதே நீங்களுடைய ஆசீர்வாதம் தான். இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க பத்தியா, அதுவே ஐஸ்வர்யம் தான். ஏன்னா உண்மை உள்ள தெய்வத்தை, உன்னை படைத்த தெய்வத்தை, உனக்காக ஜீவனை கொடுத்த தெய்வத்தை, அது மாத்திரம் இல்லாம நீ மரித்து போனா கூட அடுத்த கட்ட ஸ்டேஜ் எங்க போவ, ஒரு ரிசல்ட், ஒரு தெளிவு, ஒரு உணர்வு. இன்னைக்கு எல்லாருக்குமே பயம் மரணத்தை குறித்து தானே இருக்குது. அந்த மரணத்தின் பயத்தை விட்டு நீக்கினது யாரு? அது சொல்றாரு இந்த இடத்துல. நீ யூதனா இருந்தாலும் பரவாயில்ல, நீ கிரேக்கனா இருந்தாலும் பரவாயில்ல, நீ கிறிஸ்துவனா இருந்தாலும் பரவாயில்ல, கிறிஸ்துவ அல்லாதவனா இருந்தாலும் பரவாயில்ல, வித்தியாசமே இல்லை. எல்லோருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும், அவரை தொழுது கொண்டா மட்டும் போதும், அவர் விசுவாசித்தா மட்டும் போதும். கீழ் வசனம் 13ஆம் வசனம் சொல்லுது, கவனிங்க. இயேசு நாமத்தினால, ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவரும் ரட்சிக்கப்படுவான். ஐயோ, நான் இன்னொரு காலத்துல ரொம்ப பாவியா இருந்தேன், கொடூரமான பாவியா இருந்தேன், குடிகாரனா இருந்தேன், வெச்சாரக்காரனா இருந்தேன், வேசிக்காரனா இருந்தேன், விக்கிரகாராதக்காரனா இருந்தேன். ஐயோ, என்ன போல ஒரு பெரிய பாவி கிடையாது. எப்படிப்பட்டவனா இருந்தாலும் பரவாயில்ல. வேதம் சொல்றது, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அவர் நாமத்தை பத்தி கேள்விப்பட்டையா, அவரை ஏற்றுக்கொண்டையா, அவரை ரட்சிக்கப்பட்டுவ. ரட்சிப்புனா பாதுகாப்பு, கர்த்தருடைய பாதுகாப்புக்குள்ள வந்துடுவேன். வேதம் தெளிவா சொல்லுது. அது மாத்திரம் இல்ல, நல்ல கவனி. இயேசு நாமத்துல ரட்சிப்புனா என்ன அப்படின்னா அதை குறித்து வேதம் சொல்கிறது. நல்லா கவனி. இயேசு நாமத்துல 9ஆம் வசனம் என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உள்ளத்திலே உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே நீ விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவார். இப்படி ரட்சிப்படையணும்னு சில பேர் சொல்லுவாங்க. ரட்சிக்கப்பட்டியா அப்படின்னு கேட்பாங்க. நம்ம ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்துட்டியா அப்படின்னு தான் கேட்பாங்க. அப்ப ரட்சிப்புனா என்ன? ரட்சிப்பு என்றது இயேசு குறித்து அதை அறிந்து கொள்கிறது. இயேசு கிறிஸ்து யார்?
அவர் எதுக்காக இந்த உலகத்துல வந்தார்? சில பேர் இயேசு கிறிஸ்து வந்து மகான் சொல்றாங்க, மனிதர்கள் எல்லா மனிதர்களோட ஒருத்தரை சேர்த்துக்கிறாங்க, எல்லா கடவுளோட ஒருத்தரை சேர்த்து வச்சுக்கிறாங்க. அவங்க வந்து இயேசு அறியாதவர்கள், அதுதான் சொல்ல முடியும். இயேசுவை நீ முழுமையா அறிந்து கொண்டவர்கள் தான் ரட்சிக்கப்பட்டவர்கள். அப்ப வேதம் தெளிவா சொல்லுது, கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணும்? உன் வாயினாலே அறிக்கையிட்டு. பார்த்துருங்க, வேற நல்லா கவனி. இயேசு நாமத்துல தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே நீ விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவார். இயேசு கிறிஸ்து மரித்து போன தெய்வம் அல்ல. ஏதோ மனிதனா பிறந்தாரு, மனிதனா அவர் வாழ்ந்தாரு, அவர் மனிதனா செத்தாரு, அவர் மனிதனா அப்படியே போயிட்டாரு அப்படின்லாம் சொல்ல முடியாது. அவர் மரித்தார், அவர் 3ஆம் நாளிலே உயிரோடு கூட எழுந்தார். அதான் சரித்திரம். என்றே பேர்ல அது சரித்திரம். அப்ப அதை உன் உள்ளத்துக்குள்ள நீ விசுவாசித்தனா நீ ரட்சிக்கப்பட்டுருவ. இயேசு கிறிஸ்து யாருன்னு நீ அறிந்துட்டு அவரை நீ அறிக்கையிட்டு அதை நீ விசுவாசித்துட்டனா நீ ரட்சிக்கப்பட்டுருவ. அவ்வளவுதான். அப்படி யூதன் என்று கிரேக்கன் என்று தேவையில்லை, யாருக்கும் வித்தியாசமே இல்லை. யாரா இருந்தாலும் பரவாயில்ல. வேதத்தில் தெளிவா சொல்றது. அது மாத்திரம் இல்ல, 10ஆம் வசனம் சொல்றது கவனிங்க. நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயில அறிக்கப்படும். ஏன்னா இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ற மாதிரி, நம்ம தாவீது சொல்ற மாதிரி, நம்ம எல்லாமே மாம்சத்துக்குரியவங்க தான். ஏன்னா என் தாயை என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தான்னு சொல்லிட்டு தாவீது சொல்றாப்புல. அப்ப நம்ம எல்லாமே பாவ சுபாவம் உள்ளவர்கள் தான். இந்த பாவ சுபாவம் உள்ள மனிதர்களை மாற்றுவதற்காக தான் இயேசு உலகத்தில் வந்தார். அவர் யார்? அவர் நீதிபரர். அவர் யார்? பரிசுத்தமானவர். அவர் பரிசுத்தம் உள்ள தெய்வம். அப்ப அவருடைய நாமத்தை சொல்லுது, நீதி உனக்குள்ள உண்டாகனாக்கா இருதயத்துல நீ விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயில அறிக்கப்படணும் இயேசு கிறிஸ்து நாமத்தை. அவ்வளவுதான், சிம்பிள். யாரா ஒண்ணு எவ்வளவு கஷ்டத்துல ஒன்னால இருங்க, போராட்டத்தில் இருங்க, பிரச்சனையில் இருங்க, வேதனையில் இருங்க, சமாதானம் இல்லாத இருங்க, ஆட்கள் சந்தோஷத்தை பார்க்காத ஆளா கூட இருங்க, ரொம்ப எளிமையா கூட இருங்க. ஒன்னே ஒண்ணுதான், நீங்க அந்த சமாதானத்தை பார்க்கணுமா, சந்தோஷத்தை பார்க்கணுமா, அந்த சந்தோஷத்தை நிறைவை பார்க்கணுமா, வேதத்திலேயோ அது இயேசுவை நீங்கள் விசுவாசிங்க. அதான் அவர் சொல்றாரு இந்த இடத்துல, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படும். தொழுது கொண்டா போதும் இயேசுடைய நாமத்தை. பாருங்க, அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை கேள்விப்படாதவர்கள் எப்படி அவரை விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? இதை தான் விட மாட்டாங்க இன்னைக்கு உலகத்தில். இயேசு பத்தி சொல்றாங்க, இயேசு பத்தி சொல்றாங்க. இயேசு பத்தி என்ன சொல்றாங்க? இயேசு பாவத்துக்காக உலகத்துல வந்தான்னு சொல்றாங்க. இயேசு உன்னுடைய பாவத்தை மன்னிக்க வந்தான்னு சொல்றாங்க. இயேசு தான் எல்லாத்துக்கும் வழின்னு சொல்றாங்க. மற்றவம் பண்ணலாமா? இயேசு தான் எல்லாத்துக்கும் வழி. நானே வழியும், நானே சத்தியம், நானே ஜீவனமா இருக்கிறேன்னு இயேசு இருக்கிறார். அவரை என்று வேற வழி இல்லை. அவ்வளவு பொறுத்து அவர் தான் வழி. ஜெபம் பண்ணலாமா? மகா இரக்கமும் கிருபையும் இருந்த நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்கிற அனைவரையும் ரட்சிங்க. அவங்களுக்குள்ளே நம் நாமத்தை வாயினால் அறிக்கிடட்டும், விசுவாசிக்கட்டும், அவளை குடும்பத்தை ஆசீர்வதிங்க, எல்லா பிரச்சனையும் அவர்களுக்கு விடுதலையாக்குங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.